இருந்தாலும் குரல் கேட்டா சொல்லுவேன். மூணு கிலோ தானே கேட்டீங்க? 1.5 கிலோ 1.5 கிலோ. ஆமா 1.5 கிலோ அரிசினா 1.5 கிலோ கறி. இப்போ உள்ள குரல் கொடுத்தேனே. இது மேல என்ன முடியாதுல்ல மழை. கொடுங்க ஒரு 575 ரூபா ஆகும். என்னப்பா 575 ரூபா ஆகும். ஆமா சூப்பரும் தள்ளுபடினா 20 ரூபா தள்ளுபடி கிடையாது. சட்டை தேடுறேன் வந்துட்டு. வந்துட்டுப்பா. நீங்க என்ன வேலைன்னா தெரியுங்க? அதான் அந்த ஐட்டம் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்விக்கு ஒரு அதிகாரி கேட்க மாட்டேங்கிறானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கொடுங்க உங்க கையால கொடுங்க. 575 ரூபா கொடுங்க. பாருங்க முத 520 575 காட்டேன். 20 ரூபா கம்மியாகிட்டேன். 600 ரூபாய்க்கு பாத்துக்க. சொல்லி கொடுங்க. 575 ரூபா 20 ரூபா கம்மியாக்கிருக்காங்க. ஆமா குடிங்க. நம்ம அது பேர் என்ன சித்திரா கடையில் 1/2 கிலோ தக்காளி வாங்கி போயிடலாமே. 20 ரூபா கம்மியா தெரிய மாட்டேக்கா உங்களுக்கு. பக்கத்திலே எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு. இருக்கு சரி சொல்லி கொடுங்க. கொடுங்க. கம்மி பண்ணுங்க. 575 ரூபா சொல்லியாச்சு. கம்மி பண்ணுங்க. நீ சரி கொடுக்கா. சொல்லுங்க எவ்வளோ? 575 ரூபா கேட்டேன். கொடுங்க பார்க்கலாம். நீங்க எவ்வளோ சொல்றீங்க? 575. அதே திருப்பி பாரா. பழசேது இல்லை என்ன? பழசேது நான் வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட இல்லை. சரி கொடுங்க. ஒரு 25 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க. அப்படியெல்லாம் இல்லை. நான் போட்டோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க. கண்ணு தெரியாத மனுஷன்கிட்ட ஏமா இவ்வளோ வேதம் பண்ணி பேசுகிறேன்? நான் என் மாருக்கு ஏதாவது கொடுத்துட்டு கிளம்பா. எவ்வளோ சொல்லுங்க? 500 ரூபா கொடுத்துருக்கீங்க. அவ்வளோதாங்க. இன்னும் கொடுங்க. 75 ரூபா இல்லைங்க என்கிட்ட வேற காசு அதான் இருக்கு. உங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன் வாங்குறதுக்கு. சரி எடுத்துட்டு போங்க. துப்புரவும் பணியாளர்லாம் போட்டோ எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டாங்க. சரிப்பா. பணியாளர் தான் கீழே போடுங்க. வரட்டும். அதுக்காக எல்லா ஏரியாவிலையும் நம்ம திட்ட முடியாது. இந்த கண்ணையினர் நல்ல பழக்கம் இல்லை. அதனால இந்த கண்ணையினருக்குள்ள மட்டும் அழகாக வருவேன். செருப்பு இந்த ஸ்டிக் இல்லாமல் வருவேன். கண்ணையினரில் இது வரைக்கும் யாரும் உங்களை ஏமாத்தலையா? ஏமாத்தினே நிறைய பேர் ஏமாத்திருக்காங்கண்ணா. அது வந்த புதுசில். இப்போல்லாம் கிடையாது. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. வந்த புதுசில் ரொம்ப பேர் ஏமாத்திருக்கிறாங்க. நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப பேர் ஏமாத்துறாங்க. இப்போ யாரும் ஏமாத்து எல்லாம் கஷ்டப்பட்டு வைரமா ஏமாற்றி நான் சொல்லிட்டு போவேன். நீ நாளைக்கு இல்லை முள்ளை எடுத்து போட்டாலும் கூட முள்ளை பார்த்து ஒதுங்குன்னு நினைக்காத. முள்ளில் மிதிச்சுட்டு போவேன். ஆனால் காலில் குத்தாது. என் காலில்னு
ஒரே சொல்லுதான் உங்களுக்கு முடியும். பின்னாடி பின்னாடி இருக்கு. இப்படியா? உங்கள் பின்னாடி. ஆஹா சாமா சாமா பின்னாடி எடுத்துறவா? எடுத்துருவோம்பா, தட்டுப்பட்டுதான் எடுத்துருவேன். நின்றுக்கு இப்பதான் கொஞ்சம் நல்லா பேஞ்சிட்டு இருந்தது. போயிட்டு வரேண்ணா. ஆ